Happy morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 6 vector algebra, application of vector algebra. So அந்த chapterல 6th chapter இப்போ பார்க்க போகிறோம். So இங்க கவனிங்க, the product of two vectors result in two different ways, namely a scalar product and a vector product. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்டாக இருக்கும், இன்னொன்று வந்து வெக்டார் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட், தட் மீன்ஸ் ஸ்கேலார்னா மேக்னிடியூட். இப்போ ஒரு வெக்டாரை வந்து என்ன ஸ்கேலார்னு சொல்கிறோம். எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்? ஸ்கேலார் வெக்டார்னா ஸ்கேலாரில் வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், வெக்டாரில் மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன்ஸு. அதாவது ஸ்கேலார்னால் இப்போ பார்த்தோன்னா இப்போ வந்து சம் குவான்டிட்டி, சம் அமௌண்ட் மட்டும், இப்போ சம் நம்பர்ஸ் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து என்னது, அது மேக்னிடியூட்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வெக்டார்னா மேக்னிடியூட் குவான்டிட்டி ப்ளஸ் டிரெக்ஷன்ஸ், அது எந்த டிரெக்ஷன் போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது வெக்டார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ்னால் இப்போ வந்து நமக்கு கிடைக்கிறது வெக்டாராக இருக்கும். ஸோ வெக்டார் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா, வெக்டார் ப்ராடக்ட் வந்து மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணுறது, ஐ நீட் சம் குவான்டிட்டி, சம் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, இப்போ 10i டாட் ஐ அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து வெறும் 10 மட்டும் கிடைக்கும். அது வந்து மேக்னிடியூட், அது வந்து ஸ்கேலார். இதுவே 10i இன்ட்டு டாட் ஜே அப்படின்னு பண்ணால் ஐ டாட் ஜே கே. ஸோ அதை மாதிரி நமக்கு வெக்டாரோட திரும்ப ஆன்சர் வந்து அது வந்து வெக்டார் ப்ராடக்ட். டிரெக்ஷனோட வந்துச்சுன்னா அது வந்து வெக்டார் ப்ராடக்ட். ஸோ வெறும் மேக்னிடியூட் மட்டும் வந்தால் அது ஸ்கேலார், மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன்ஸ் ரெண்டுமே வந்துச்சுன்னா அது வந்து வெக்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட், அதாவது இது வந்து நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லலாம், டாட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். டாட் ப்ராடக்ட்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், இது வந்து ஏ வெக்டார், ஏ மேலே இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருந்தால் அது வெக்டார்னு சொல்லலாம், ஏ வெக்டார். சரிங்களா? அப்படி சப்போஸ் இல்லைனா அது ஏ, இது மாதிரி ஏரோ மார்க் மேலே இருந்தாலே அது ஏ வெக்டார்னு சொல்லலாம். லெட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பி டூ non-zero vectors inclined at an angle theta, then the scalar product of a vector and b vector is a vector dot b vector equal to mod a vector mod b vector into cos theta. So a vector dot b vector equal to mod a mod b cos theta. So a vector dot b vector equal to ab cos theta. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த ஓஏ டிரெக்ஷன் வந்து பி வெக்டார்னு மென்ஷன் பண்ணுறோம், ஓஏ வந்து ஏ வெக்டார் மென்ஷன் பண்ணுறோம், ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ அப்போ இது எப்படி எழுதுறோம்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மோட் ஏ மோட் பி காஸ் தீட்டா, இதான் ஃபார்முலா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மோட் ஏ வெக்டார் வந்து ஏ வெக்டாருக்கு மோட்லெஸ் எடுத்தால் அது ஏவாக மாறிடும், ஸ்கேலாராக மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து பி வெக்டாருக்கு மோட்லெஸ் எடுக்கும்போது பியாக மாறிடும், ஸ்கேலாராக மாறிடும். அப்போ காஸ் தீட்டா, ஏபி காஸ் தீட்டா. ஸோ இது வந்து மேக்னிடியூட் லென்த் ஆர் டிஸ்டன்ஸ். இது வந்து நமக்கு வந்து ஒன்று மேக்னிடியூடாக இருக்கும். மேக்னிடியூட்னா என்னென்னா லென்த் ஆர் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்கேலார் ப்ராடக்ட். டிரெக்ஷன் இல்லாமல் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ அப்போ இங்கே வந்து ஏ அண்ட் பி டூ non-zero வெக்டார்ஸ், இங்கே ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் டூ non-zero வெக்டார்ஸ் எடுத்துருக்கோம், ஆங்கிள் தீட்டா எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதிலேருந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மோட் ஏ வெக்டார் மோட் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. அதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மோட் ஏ வெக்டார் மோட் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டானா தட் மீன்ஸ் ஏபி காஸ் தீட்டா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மேக்னிடியூட், லென்த் ஆர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிசன், இங்கே பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்னா நமக்கு தெரியும், ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மோட் ஏ மோட் பி காஸ் தீட்டா ஏபி காஸ் தீட்டா, தான் ஸ்கேலார் ப்ராடக்ட். டிரெக்ஷன் இல்லாமல் வந்துச்சுன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட், குவான்டிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார் ப்ராடக்ட்.
சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 1, த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் காம்படேட்டிவ். ஸோ காம்படேட்டிவ்னா நமக்கு தெரியும், ஏற்கனவே காம்படேட்டிவ் வந்து சாப்டர் 12 டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். காம்படேட்டிவ்னா அங்கே வந்து என்ன படிச்சிருக்கோம்னா A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A. ஸோ அப்போ இங்கே வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் என்னென்னா A டாட் B ஈக்குவல் டு B டாட் A இதான் இங்கே ப்ரூஃப் பண்ணுமே. ஸோ அப்போ இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா ஆங்கிள் எடுத்திருக்கேன். அதாவது இங்கே பாருங்கள் A வெக்டார் B வெக்டார் அதுக்கடுத்து தீட்டா ஆங்கிள் வந்து இங்கே தீட்டா எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா OB வந்து B வெக்டார், OA வந்து A வெக்டார். ஸோ அப்போ ஆங்கிள் தீட்டா. அதே மாதிரி இங்கே வந்து OB வந்து B வெக்டார், OA வந்து A வெக்டார். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், let A vector and B vector be two non-zero vectors inclined at an angle theta. ஸோ A vector and B vector two non-zero vectors. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா A vector dot B vector equal to mod A vector mod B vector into cos theta. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து இப்போ ரிவர்ஸ் பண்ணி எழுதுகிறேன். B வெக்டர் டாட் A வெக்டர், B வெக்டர் டாட் A வெக்டர் எப்படி எழுதுறேன்னா mod B mod A. ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது ஆங்கிளும் ரிவர்ஸ் ஆகுது. ஆங்கிள் ரிவர்ஸ் ஆகும்போது மைனஸ் தீட்டான்னு வரணும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ mod A வெக்டர் mod B வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ B வெக்டர் டாட் A வெக்டர் ஈக்குவல் டு mod A வெக்டர் mod B வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர் டாட் A வெக்டர். ஸோ இதுதான் இதனுடைய காம்படேட்டிவ். ஸோ காம்படேட்டிவ்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் காம்படேட்டிவ்னா இதான் ப்ரூஃப் பண்ணும். A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர் டாட் A வெக்டர். நெக்ஸ்ட்டு ஸோ ஹியர் இதுலேருந்து காம்படேட்டிவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்கள். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 2, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் கொலினியர் வெக்டார். ஸோ நமக்கு கொலினியர்னால் தெரியும். கொலினியர்னா எல்லா பாயிண்ட்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் அக்கர் ஆகும். ஸோ அப்போ அங்கே வந்து ஆங்கிள் மேக் ஆகாது. ஸோ எல்லா பாயிண்ட்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனில் அதனுடைய எல்லா பாயிண்ட்டுடைய டிரெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அதாவது சேம் டிரெக்ஷனில் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா when the vectors A vector and B vector are collinear and are in the same directions then theta equal to 0. அதாவது இப்போ வந்து A வெக்டர் B வெக்டர் வந்து கொலினியர்னா இதனுடைய டிரெக்ஷன் வந்து சேமாக இருக்கும். ஒரே டிரெக்ஷனில் எல்லாமே போகும். பேரலாக இருக்கும். பேரலல் டிரெக்ஷனில் இருக்கும். அப்போ அங்கே வந்து ஆங்கிள் மேக் ஆகாது. ஸோ அப்போ A வெக்டர் அண்ட் B வெக்டர் கொலினியர்னா அப்போ கண்டிஷன் என்ன, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ அப்போ A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு mod A mod B cos தீட்டா. ஸோ இங்கே தீட்டா பார்த்தோன்னா 0. அப்போ தீட்டாவுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ cos 0 1. ஸோ அப்போ A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு mod A வெக்டர் mod B வெக்டர். mod A வெக்டர் mod B வெக்டர் வந்து AB. ஸோ அப்போ A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு AB. நெக்ஸ்ட் வந்து when the vectors A வெக்டர் and B வெக்டர் are collinear and are in the opposite direction. ஸோ தென் தீட்டா ஈக்குவல் டு பை. ஸோ அதாவது A வெக்டர் B வெக்டர் கொலினியராக இருந்தாலும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் டிரெக்ஷனாக ஸ்ட்ரெயிட் லைன். அதோட டிகிரி வந்து 180 டிகிரி. சரிங்களா. இங்கே வந்து ரெண்டு வெக்டாருமே சேம் டிரெக்ஷனில் போச்சு, ஒரே டிரெக்ஷனில் போச்சு. அதனால் வந்து தீட்டா வந்து 0. இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டு வெக்டாருமே கொலினியராக இருந்தாலும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் போகிறாங்க. ஆப்போசிட் டிரெக்ஷனாக போகும்போது அதோடைய டிகிரி வந்து 180 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு mod A வெக்டர் mod B வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ mod A வெக்டர் இன்ட்டு mod B வெக்டர் தீட்டா வந்து பை காஸ் பை. சரிங்களா. ஸோ காஸ் பை வந்து -1. அப்போ A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் mod A வெக்டர் mod B வெக்டர். அதாவது காஸ் பைக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ மைனஸ் ஆஃப் mod A வெக்டர் mod B வெக்டர். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ஆஃப் AB. அப்போ A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் AB நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி 3, sign of dot product. The dot product A vector and B vector may be positive or negative or 0. அதாவது டாட் ப்ராடக்ட் வந்து A வெக்டர் அண்ட் B வெக்டர் ரெண்டுத்தையும் இப்போ A டாட் B வந்து அதனுடைய சைன் எப்படி வரலாம், பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம், இல்லை 0 வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் இஸ் acute 0 less than theta less than 90 degree, then cos theta is positive. In this case dot product is positive. A vector dot B vector equal to mod A vector mod B vector into cos theta. That means plus, always positive. அதாவது கொஷினில் என்ன சொல்கிறேன்னா
ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ, இப்போ ரெண்டு வெக்டார் எடுத்துக்கோம், அதனுடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா அக்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அக்யூட் ஆங்கிள்னால் 0லேருந்து 90க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து அக்யூட் ஆங்கிள். அதாவது 0 டிகிரி, 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி, 50 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரி, 80 டிகிரி, 85 டிகிரி, 89 வரைக்கும் அக்யூட் ஆங்கிள். 90 டிகிரிங்கிறது ரைட் ஆங்கிள். சரிங்களா? ஸோ அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 0க்கு மேலே 0 டிகிரி வராது, 0க்கு மேலே 1 டிகிரி, 2 டிகிரி, 0 வராது, 0 டிகிரி கிடையாது. ஸோ 1 டிகிரி, 2 டிகிரி, 0க்கு மேலே 0க்கும் 90 டிகிரிக்கும் உள்ளே இருக்க டிகிரிஸ் ஆங்கிள்ஸ் எல்லாமே அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். 90 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஆங்கிள், 90 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரெண்டு ஆங்கிள், அதாவது ரெண்டு வெக்டார்ஸ் எடுத்திருக்கேன், அதனுடைய ஆங்கிள் எப்படி இருக்குன்னா அக்யூட் ஆங்கிளாக இருக்குது, அதாவது 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்குது. ஸோ தென் காஸ் தீட்டா இஸ் பாசிட்டிவ். அப்போ வந்து காஸ் தீட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும். இன் திஸ் கேஸ் டாட் ப்ராடக்ட் இஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ வந்து காஸ் தீட்டா பாசிட்டிவாக இருக்கிறதுனால டாட் ப்ராடக்ட்டும் பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ டிசைடிங் ஃபேக்டர், ஸோ இஃப் தீட்டா லைஸ் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் காஸ் தீட்டா இஸ் பாசிட்டிவ். அதாவது 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளேன்னா அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், அதனால் காஸ் தீட்டாவும் பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த த்ரீ பாசிபிலிட்டிஸ் தட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது வாட் ஆர் த த்ரீ பாசிபிலிட்டிஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வெக்டார் வந்து ரெண்டு டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து next property 6, if m is any scalar a vector and b vector are any two vectors, then m a vector dot b vector equal to m into a vector dot b vector. So a into mb vector. So கொஷின்ஸில் இப்போ பாருங்கள் ப்ராப்பர்ட்டி 6 என்ன சொல்லுதுன்னா if m is any scalar, so m வந்து any scalar, ஸோ அப்போ a vector and b vector are any two vectors, then அதாவது ஒரு ஸ்கேலார் எடுத்துக்கிறேன், mங்கிற ஒரு ஸ்கேலார் எடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து a vector and b vector ரெண்டு வெக்டார்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ இதிலேருந்து ma வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு m இன்ட்டு a வெக்டார் டாட் b வெக்டார். ஸோ இதிலேருந்து m வந்து a வெக்டார் டாட் b வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இதிலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து a வெக்டார் டாட் mb வெக்டார். ஸோ இது வந்து அதாவது ma வெக்டார் டாட் b வெக்டார் எப்படி எழுதலாம்னா a வெக்டார் இன்ட்டு mb வெக்டார்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து if m, n is any scalar a vector and b vector or any two vectors, அதாவது m n வந்து scalar a vector b vector or any two vectors, then அப்போ வந்து ma vector dot nb vector equal to mn into a vector dot b vector. ஸோ அப்போ இதிலேருந்து mn into a vector dot b vector equal to a vector into mn b vector. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி எடுத்துக்கன்னா mn வந்து இங்கே ஸ்கேலார்னு எடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து டூ வெக்டார்ஸ் எடுத்துக்கிறேன், a vector and b vector or any two vectors எடுத்துருக்கேன். அப்போ எடுத்துட்டுனா அப்போ இது எப்படி எழுதலாம்னா ma வெக்டார் டாட் nb வெக்டார். ஸோ ma வெக்டார் டாட் nb வெக்டார்னா எப்படி எழுதலாம்னா mn வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் a வெக்டார் டாட் b வெக்டார். அடுத்த ஸ்டெப்பில் mn a வெக்டார் டாட் b வெக்டார். நெக்ஸ்ட் வந்து a வெக்டார் டாட் mn b வெக்டார்னு சொல்லிட்டு எழுதலாம். அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டி 8, ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ்னு பார்த்தோன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு mod a வெக்டார் mod b வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. So mod a vector mod b vector into cos theta equal to a vector dot b vector by mod a vector by into mod b vector. இப்போ next வந்து property 8. ஸோ ப்ராப்பர்ட்டி 8ல் பார்த்தோன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். இப்போ ரெண்டு வெக்டாரோடைய ஆங்கிள் பார்க்குறோம். a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு mod a வெக்டார் இன்ட்டு mod b வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ ஆங்கிள்னால் தீட்டா வேணும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு a வெக்டார் டாட் b வெக்டார் பை mod a வெக்டார் இன்ட்டு mod b வெக்டார். இதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார்ஸுடைய ஆங்கிள் இதான். காஸ் தீட்டா ஈக்குவல் டு a வெக்டார் டாட் b வெக்டார் பை mod a வெக்டார் இன்ட்டு mod b வெக்டார். So angle between two vectors na a vector dot b vector equal to mod a vector mod b vector into cos theta. So cos theta equal to a vector dot b vector by mod a vector into mod b vector. Next
ப்ராப்பர்ட்டி 4 டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் வெக்டார்ஸ். அதாவது if I and j இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அதாவது ப்ராப்பர்ட்டி 4 பாருங்க, டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் வெக்டார்ஸ் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் இப்போ ரெண்டு சேம் வெக்டார் எடுத்துக்கிட்டேன். ஏ வெக்டார் அதையே அது கூடயே மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஃபார்முலா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா ஃபார்முலா வந்து மாட் ஏ வெக்டார் மாட் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ அப்போ சேம் வெக்டாரையே மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா மாட் ஏ வெக்டார் மாட் ஏ வெக்டார் இன்ட்டு ஆங்கிள் வந்து மேக் ஆகாது, ஏன்னா வந்து ரெண்டு வெக்டாருமே சேம் வெக்டார்னா ஆங்கிள் வந்து 0, அப்போ காஸ் 0ன்னு எழுதிக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் வந்து ஏ வெக்டார் ஸ்கொயர், ஸோ இப்போ mod a வெக்டார் இன்ட்டு mod a வெக்டார் காஸ் 0 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஏ வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு mod a வெக்டார் ஸ்கொயர், ஸோ இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ஏ ஸ்கொயர். ஸோ மாட்லஸ்குள்ளே ஏ வெக்டார் வந்துட்டு அது ஸ்கேலாராக மாறிடும், அப்போ ஏ ஸ்கொயராக மாறிடும். ஸோ அப்போ ஏ வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் வெக்டார்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் அதனுடைய ஆன்சர் என்ன வருதுன்னா ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 5. ஸோ ப்ராப்பர்ட்டி 5ல் பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ். ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ்னால் I வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ இப்போ வந்து யூனிட் வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னா I வெக்டார் டாட் I வெக்டார் ஈக்குவல் டு mod I வெக்டார் இன்ட்டு mod I வெக்டார். அதாவது ஒரே வெக்டாருக்கே சேம் வெக்டாருக்கே வந்து சேம் யூனிட் வெக்டாருக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம், அப்போ ஆங்கிள் மேக் ஆகாது, அப்போ காஸ் 0. ஸோ அப்போ I வெக்டார் மாட்லஸ் ஆஃப் I வெக்டார் 1, மாட்லஸ் ஆஃப் யூனிட் வெக்டாருக்கு மாட்லஸ் எடுக்கும்போது அதனுடைய வேல்யூ 1, அப்போ மாட்லஸ் ஆஃப் I வெக்டார் 1 மாட்லஸ் ஆஃப் I வெக்டார் 1 காஸ் 0 1. ஸோ அப்போ I வெக்டார் டாட் I வெக்டார் 1. நெக்ஸ்ட்டு சிமிலர்லி அப்போ இது இந்த கேஸ் மாதிரியே நெக்ஸ்ட்டு ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார் ஈக்குவல் டு கே வெக்டார் டாட் கே வெக்டார் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இஃப் I J அண்ட் கே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அண்ட் யூனிட் வெக்டார், இங்கே வந்து பார்த்தோன்னா I J K ஆர் வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலர், ஒன்றுத்துக்கு ஒன்று எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்குது. அதுக்கடுத்து I J K வெக்டாரில் எப்படி இருக்குன்னா யூனிட் வெக்டாராக இருக்குது, சரிங்களா. ஸோ அப்போ mod I வெக்டார் ஈக்குவல் டு mod J வெக்டார் ஈக்குவல் டு mod K வெக்டார் ஈக்குவல் டு 1 யூனிட். ஸோ இதுக்கெலாம் மாட்லஸ் எடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா mod I வெக்டார் ஈக்குவல் டு mod J வெக்டார் ஈக்குவல் டு mod K வெக்டார் ஈக்குவல் டு 1 யூனிட். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ வந்து ஸோ அப்போ இதிலேருந்து பார்த்தோன்னா அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து I வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன், ஒய் ஆக்சிஸ் வந்து ஜே வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன், இசட் ஆக்சிஸ் வந்து கே வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஸோ I வெக்டார் டாட் ஜே வெக்டார் ஈக்குவல் டு mod I mod J வெக்டார் இன்ட்டு காஸ் 90 டிகிரி. இப்போ ஐஜே வெக்டார் எடுத்துக்கிறேன். ஐஜே வெக்டார் வந்து அதனுடைய ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிளில் கட் பண்ணுதுன்னா 90 டிகிரியில் கட் பண்ணுது, அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ மாட்லஸ் ஆஃப் I வெக்டார் 1 வரும், மாட்லஸ் ஆஃப் J வெக்டார் 1 காஸ் 90 டிகிரி 0, அப்போ I டாட் J வெக்டார் வந்து 0. அப்போ இதே மாதிரி சிமிலர் கேஸில் என்ன எடுத்துக்கலாம்னா I டாட் J 0னா J டாட் K வெக்டார் K டாட் I வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் இது எல்லாமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர் மீன் இட் இஸ் கட் இன் த 90 டிகிரி, ஒன்றுத்துக்கு ஒன்று 90 டிகிரியில் ரைட் ஆங்கிளில் கட் பண்ணுது, 90 டிகிரியில் கட் பண்ணுது, புரியுதுங்களா. ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி 4ல் என்னென்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் வெக்டார்ஸ்னால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏ டாட் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்னா அதாவது I வெக்டார் டாட் I வெக்டார் 1 J வெக்டார் டாட் J வெக்டார் 1 K வெக்டார் டாட் K வெக்டார் 1 ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து மாற்றி மல்டிப்ளை பண்ணுறது, அதாவது I வெக்டார் டாட் J வெக்டார் ஈக்குவல் டு 0 J வெக்டார் டாட் K வெக்டார் ஈக்குவல் டு 0 K வெக்டார் டாட் I வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது சேம் யூனிட் வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது 1, அதுவே நம்ம ஆல்டர்னேட்டாக வெவ்வேறு யூனிட் வெக்டாரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 0 வரும். இதுதான் ப்ராப்பர்ட்டி 5. நெக்ஸ்ட்டு
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட். இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாட் ஏ வெக்டார் இன்ட்டு மாட் பி வெக்டார் காஸ் தீட்டா. அதே மாதிரி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி காம்படிட்டிவ், இப்போ காம்படிட்டிவ்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பர்பண்டிகுலர்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. சரிங்களா? அதே மாதிரி பர்பண்டிகுலர் தீட்டா ஈக்குவல் 90 டிகிரினா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது ரெண்டு வெக்டாருமே பர்பண்டிகுலர்னா அங்கே தீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும். அதுவே வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், அப்போ காஸ் 90 டிகிரி வந்து 0. அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோடைய ஆன்சர் வந்து 0ன்னு வந்துடும். சரிங்களா? ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் வெக்டார்ஸ்னால் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டாரோடைய ஆன்சர் வந்து, அதாவது ஏ வெக்டார் ஸ்கொயர் வரும், அதனுடைய ஆன்சர் வந்து ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் யூனிட் வெக்டார்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் equal to 0, j vector dot k vector equal to 0, k vector dot I vector equal to 0. அதாவது நம்ம யூனிட் வெக்டார்ஸை டிஃப்ரெண்ட் யூனிட் வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய ஆன்சர் வந்து 0. அதுவே சேம் யூனிட் வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது அதனுடைய ஆன்சர் 1. அதாவது I vector dot I vector equal to 1, j vector dot j vector equal to 1, k vector dot k vector equal to 1. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். இப்போ வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸில் இங்கே பாருங்கள், ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை mod a vector into mod b vector. இதான் வந்து cos theta. So angle between two vectorsல cos theta equal to a vector dot b vector by mod a vector into mod b vector. இதான் வந்து cos theta. இப்போ பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ்னால் வெக்டார், தட் மீன்ஸ் வெக்டார் ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து டூ வெக்டார்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன்ஸ். அதாவது வெக்டார்னு இப்போ வந்து ஒரு வெக்டார்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா மேக்னிடியூடும் இருக்கும், டிரெக்ஷனும் இருக்கும். அதை தான் வந்து நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட்னாலும் சொல்லலாம், இல்லை கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து என்ன செஞ்சோன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான், டாட் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான், கிராஸ் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான். இப்போ வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன தான், இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்போ பாருங்கள் ஏ வெக்டார் பி வெக்டார் எடுத்துக்கிட்டேன், அதனுடைய ஆங்கிள் வந்து தீட்டா. அதுக்கடுத்து இங்கே யூனிட் வெக்டார் என் வெக்டார் வந்து என் கேப் வந்து யூனிட் வெக்டார். ஸோ அப்போ யூனிட் வெக்டார் வந்து எப்படி வரும்னா ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார்னு வரும். சரிங்களா? ஸோ இது வந்து திஸ் இஸ் த யூனிட் வெக்டார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பி டூ non-zero vectors inclined at an angle theta, then the vector product of a vector and b vector is a vector cross b vector equal to mod a vector mod b vector into sin theta n cap. n capங்கிறது யூனிட் வெக்டார். சரிங்களா? ஸோ அப்போ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது mod a vector mod b vector into sin theta n cap. ஸோ அப்போ இதிலேருந்து பார்த்தோன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு mod a vector mod b vector into sin theta n capன்னு வரும். ஸோ இது வந்து என்னென்னு சொல்லலாம், sin theta வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து என்னது மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் வந்து ஏன்னு வரும், மாலஸ் ஆஃப் பி வெக்டார் வந்து பின்னு வரும். அப்போ ஏபி sin thetaன்னு வரும். ஏபி sin thetaங்கிறது மேக்னிடியூடு. அதுக்கடுத்து இந்த n கேப் இருக்குது தெரியுமா, இதுதான் டிரெக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இது இந்த n கேப் வந்ததுனால தான் இது வந்து வெக்டார்னு சொல்கிறோம். இதுவே இந்த n கேப் இல்லைன்னா இது வந்து ஸ்கேலார்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டாரோடைய ஆன்சர் ஏ,
மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரோட ஆன்சர் வந்து பி. அப்போ நமக்கு வரது வந்து ஏபி சைன் தீட்டா என் கேப்னு வரும். சப்போஸ் என் கேப் இல்லைனா ஏபி சைன் தீட்டாங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, இந்த என் கேப்புக்கிறதுனால இது வந்து வெக்டார். ஸோ அப்போ வந்து இதில் வந்து இந்த mod A mod B வெக்டார் சைன் தீட்டா மேக்னிடியூட், என் கேப் இஸ் த வெக்டார் டிரெக்ஷன். ஸோ இந்த என் கேப்புங்கிறது டிரெக்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே தெளிவாக இந்த லைனில் ரெப்ரசென்ட் பண்ணிக்காங்க பாருங்கள். இந்த வெக்டார் வந்து அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டார் வந்து எந்த டிரெக்ஷனில் போகுது, எந்த டிரெக்ஷனில் அப்பர் டிரெக்ஷனில் போகுது. ஸோ அப்போ என் கேப்பாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால் இது வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து என்னது வெக்டார்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா, ஏற்கனவே டாட் ப்ராடக்ட் பார்த்தோம். டாட் ப்ராடக்ட்டில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா mod A வெக்டார் mod B வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட்லாம் என்ன ஞாபகம் வச்சுன்னா, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு mod A வெக்டார் mod B வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா என் கேப். இங்கே பாருங்கள், modulus of A vector cross B vector equal to mod A vector mod B vector into sin theta வரும். சரிங்களா, ஸோ இந்த ஹெட்டிங்கில் நம்ம வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணணும். A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு mod A வெக்டார் mod B வெக்டார் இன்ட்டு sin theta n கேப். அதே மாதிரி modulus of A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு mod A வெக்டார் mod B வெக்டார் இன்ட்டு sin theta அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ இந்த சாப்டர் 6ல் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு mod A வெக்டார் mod B வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. அதே மாதிரி modulus of A வெக்டார் கிராஸ் B வெக்டாருங்கிறது mod A வெக்டார் mod B வெக்டார் இன்ட்டு sin தீட்டான்னு வரும். இப்போ இங்கே பாருங்கள், ஸோ யூனிட் வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் கண்டைனிங் டூ கிவன் வெக்டார்ஸ். ஸோ யூனிட் வெக்டார்ஸ்னால் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் யூனிட் வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் கண்டைனிங் டூ கிவன் வெக்டார்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு mod A வெக்டார் mod B வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா என் கேப். இதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா, ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருங்கிறது mod A வெக்டார் mod B வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா என் கேப்னு வரும். ஸோ அப்போ modulus ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருங்கிறது modulus ஆஃப் ஏ வெக்டார் modulus ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டான்னு வந்துடும். ஏன்னா ரெண்டு சைடு modulus எடுக்கும்போது modulus ஆஃப் என் கேப் வந்து 1ஆக மாறிடும். யூனிட் வெக்டாருடைய modulus வந்து 1. அப்போ இது வந்து ஸ்கேலாராக மாறிடும். அப்போ டிவைடிங் 1 and 2. ஸோ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2வால் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை modulus ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு mod A வெக்டார் mod B வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா என் கேப் பை mod A வெக்டார் mod B வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கேப் இதில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை modulus ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு mod AB கேன்சல் ஆகிட்டு சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ என் கேப் அப்போ யூனிட் வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை modulus ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் எடுத்துகிட்டு அதனுடைய ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இது வந்து என் கேப்புங்கிறது யூனிட் வெக்டார். ஸோ அதனுடைய அப்போ இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து இந்த டிரெக்ஷன் அப்பர் டிரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து யூனிட் வெக்டார் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ இதில் இந்த ஃபார்முலா அப்போ யூனிட் வெக்டார் ஃபார்முலா கேட்டாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா தான் நீ எழுதணும். ஆன்சர் கொஷினில் ஃபைண்ட் என் வெக்டார்னா அப்போ இந்த ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். அதாவது என் கேப் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை modulus ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இப்போ இங்கே பாருங்கள், the vector product of two vectors is non-commutative. ஸோ வந்து vector product of two vector is non-commutative-னா அதாவது the vector product of two vectors is non-commutative-னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காம்படேட்டிவாக வராது. ரெண்டு வெக்டாரை வந்து ப்ராடக்ட் பண்ணலாம், காம்படேட்டிவாக அது வராதுன்னு சொல்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பி டூ நான் ஜீரோ வெக்டார்ஸ் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் பாருங்கள், ஏ வெக்டார் பி வெக்டார் எடுத்துகிட்டா அதனுடைய ஆங்கிள் வந்து தீட்டா.
அதுக்கடுத்து ரிவர்ஸில் எழுதுனா மைனஸ் தீட்டான்னு வரும். அதுக்கடுத்து இங்கே வந்து யூனிட் வெக்டார் எடுத்துக்கிட்டேன், n கேப்னா யூனிட் வெக்டார். அதே அது லோயர் டிரெக்ஷன்ஸ் அதனுடைய ஆப்போசிட் டிரெக்ஷன் எடுத்துனா மைனஸ் n கேப்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த n கேப்னா என்னென்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து இந்த ப்ராடக்ட் தான் வந்து n கேப்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து மாட் ஏ வெக்டார் மாட் பி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு n கேப்னு வரும். சரிங்களா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாட் ஏ வெக்டார் இன்ட்டு மாட் பி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு n கேப்னு வரும். அதே மாதிரி பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மாட் பி வெக்டார் இன்ட்டு மாட் ஏ வெக்டார் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இன்ட்டு n கேப்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ b vector cross a vector equal to minus of sin of minus theta நமக்கு minus sin theta னு வரும். இப்போ minus of mod b vector mod a vector into sin theta n cap னு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா b vector cross a vector equal to minus of that means இது ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணுறோம். minus of mod a vector into mod b vector into sin theta n cap. அதாவது mod b vector mod a vector mod b vector எழுதுகிறேன். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ இதிலேருந்து பார்த்தோன்னா இப்போ ரெண்டு பி கிராஸ் ஏ வெக்டார் உடைய ஆன்சர் வந்து தட் மீன்ஸ் பி கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் mod a mod b sin theta n cap வந்து இதனுடைய இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா a கிராஸ் பியில் இருக்குது. அப்போ a வெக்டார் கிராஸ் b வெக்டார். அப்போ b கிராஸ் a வெக்டார்னா எப்படி எழுதணும்னா மைனஸ் ஆஃப் a கிராஸ் பின்னு எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே கொஸ்டினில் என்ன the vector product of two vectors is non-competitive நம்ம எப்படி தான் ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து சேமாக வராது. சரிங்களா? இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேமாக வராது, ஒரு மைனஸ் சைன் வருதுங்க. அப்போ இது வந்து நான் காம்படிட்டிவ்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே டயக்ராமில் வந்து ஏ வெக்டார் எடுத்துக்கிட்டேன், பி வெக்டார் எடுத்துகிட்டேன், ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன், ரிவர்ஸ் ஆங்கிள் வந்து மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன், அதுக்கடுத்து யூனிட் வெக்டார் வந்து n கேப்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இதனுடைய ஆப்போசிட் டிரெக்ஷன் யூனிட் கேப் வந்து மைனஸ் n கேப்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். சரி, அப்போ நெக்ஸ்ட் வந்து let a vector and b vector be two non-zero vectors inclined at an angle theta. ஸோ a வெக்டாரும் b வெக்டாரும் ரெண்டு non-zero vectors, அதோடைய ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ a கிராஸ் b a வெக்டார் கிராஸ் b வெக்டாரோடைய ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். mod a வெக்டார் mod b வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா n கேப்னு தெரியும். அதே மாதிரி b வெக்டார் கிராஸ் a வெக்டார் கிராஸ் a வெக்டார்னா mod b வெக்டார் இன்ட்டு mod a வெக்டார் இன்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா n கேப். ஸோ அப்போ இதிலிருந்து b vector cross a vector equal to minus of mod b vector mod a vector into sinus of minus theta minus sin theta n cap. அதிலிருந்து next step b vector cross a vector equal to modulus of a mod b sin theta n cap. ஸோ அப்போ b vector cross a vector equal to minus of a vector cross b vector. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிசன் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். இப்போ ரெண்டு வெக்டார்ஸ்க்கு ஆங்கிள் ஃபைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோடைய ஃபார்முலா தெரியும், mod a வெக்டார் mod b வெக்டார் சைன் தீட்டா இன்ட்டு n கேப். ஸோ அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா mod a வெக்டார் mod b வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ இங்கே என்ன எடுத்துகிட்டோன்னா லெட் தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஸோ அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஸோ ரெண்டு இடத்துலையுமே எப்படி இருக்குன்னா தட் மீன்ஸ் இது வந்து என்னது mod a வெக்டார் mod b vector sin theta n cap இருக்குது. இங்கே வந்து modulus of a vector cross b vector equal to mod a vector mod b vector sin theta னு இருக்குது. அப்போ இதிலேருந்து sin theta equal to எப்படி எழுதலாம்னா modulus of a vector cross b vector by mod a vector mod b vector னு எழுதலாம். ஸோ அப்போ angle between two vectorsனால் ஃபார்முலா இதான், sin theta equal to modulus of a vector cross b vector by modulus of a vector modulus of b vector. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ லிசன் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் கொலினியர் parallel vectors. ஸோ இப்போ கொலினியர்னால் அந்த வெக்டாரோடைய டிரெக்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒரே பாயிண்ட்லேயே இருக்கும், எல்லா பாயிண்ட்டுமே ஒரே பாயிண்டில் லையாக இருக்கும், டிரெக்ஷனும் சேமாக இருக்கும், அந்த வெக்டாரோடைய டிரெக்ஷனும் சேமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் parallel then theta equal to 0 or pi.
இப்போ பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் கொலினியர் parallel வெக்டார்ஸ். இப்போ parallel வெக்டார்ஸ்க்கு வந்து வெக்டார் ப்ராடக்ட் பார்த்தோன்னா இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டு வெக்டாரும் எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குது. பேரலாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அங்கே வந்து டீட்டா வந்து 0 தான் எடுத்துக்கணும். டீட்டா வந்து 0 எடுத்துக்கணும், இல்லை பையன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஏ வெக்டார் ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறேன், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ வெக்டார் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான், கிராஸ் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு mod ஏ வெக்டார் இன்ட்டு mod பி வெக்டார் இன்ட்டு சைன் டீட்டா. சைன் டீட்டாங்கிறது இங்கே 0, சைன் 0 n கேப். இதிலேருந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு சைன் 0ங்கிறது 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0ன்னு வரும், 0 வெக்டார்னு வரும். ஆர் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு mod ஏ வெக்டார் mod பி வெக்டார் சைன் பை இன்ட்டு n கேப். சைன் பைங்கிறது 0, அப்போ இங்கே 0 வரும். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் வெக்டார்ஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் mod ஏ வெக்டார் இன்ட்டு சைன் 0 இன்ட்டு n கேப் இஸ் 0. புரியுதுங்களா? அதாவது கிராஸ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 0. இது டாட் ப்ராடக்டில் வந்து i டாட் i வந்து 1, j டாட் j ஈக்குவல் டு 1 அண்டு k டாட் k ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ வந்து டாட் ப்ராடக்டில் சேம் வெக்டார்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். கிராஸ் ப்ராடக்டில் சேம் வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து 0 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் வெக்டார்ஸ். இப்போ ஈக்குவல் வெக்டார்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஏ கிராஸ் ஏ வெக்டார், ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னா ஃபார்முலாவில் mod ஏ வெக்டார் ஈக்குவல் வெக்டார்னாலே அங்கே ஆங்கிள் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ சைன் 0 n கேப், சைன் 0ங்கிறது 0. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ். இப்போ யூனிட் வெக்டார்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் இங்கே வந்து இஃப் I, J and K are mutually perpendicular and unit vector. I, J, K are mutually perpendicular நமக்கு தெரியும். பர்பண்டிகுலர்னா 90 டிகிரியில் கட் பண்ணுது. மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னா அதாவது இந்த மூணு வெக்டாருமே எப்படி கட் பண்ணுதுன்னா 90 டிகிரியில் ஒன்றுத்துக்கு ஒன்று. இப்போ IJ எடுத்தால் 90 டிகிரியில் கட் பண்ணுது, JK எடுத்தாலும் 90 டிகிரி, KI எடுத்தாலும் 90 டிகிரி. ஸோ இந்த மூணு வெக்டார்லேருந்து எந்த ரெண்டு வெக்டார் எடுத்தாலும் அது வந்து 90 டிகிரியில் கட் பண்ணுது. அப்போ வந்து IJ and K are mutually perpendicular and unit vector. So unit vector னா modulus of I vector equal to 1 வரும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ் எடுத்துட்டேன். எக்ஸ் ஆக்சிஸில் உடைய டிரெக்ஷன் வந்து ஐ வெக்டார் எடுத்துட்டேன். ஒய் ஆக்சிஸுடைய டிரெக்ஷன் வந்து ஜே வெக்டார் எடுத்துட்டேன். இசட் ஆக்சிஸுடைய வெக்டார் வந்து கே வெக்டார். அப்போ இதை நீ ஞாபகம் வச்சோன்னு எக்ஸ் ஆக்சிஸுடைய வெக்டார் வந்து ஐ வெக்டார், ஒய் ஆக்சிஸுடைய வெக்டார் வந்து ஜே வெக்டார், இசட் ஆக்சிஸுடைய வெக்டார் வந்து கே வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள், ஐ எப்பவுமே கிராஸ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் சேம் வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ டிஃப்ரெண்ட் வெக்டார் தான் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஐ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார்னா கே வெக்டார் வரணும். அதேமாதிரி ஜே கிராஸ் கே வெக்டார்னா ஐ வெக்டார் வரணும். அதுக்கடுத்து கே கிராஸ் ஐ வெக்டார்னா ஜே வரணும். சப்போஸ் இது மாற்றி இருக்குன்னா அங்கே வந்து மைனஸ் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் ஈக்குவல், இங்கே பாருங்கள் இந்த ஆர்டரில் இருக்கா ஐஜேகே. ஸோ இந்த ஆர்டர்லேயே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து அனதர் வெக்டார் வரும். அதாவது இங்கே பாருங்கள், இப்போ ஐ கிராஸ் ஜே வெக்டார்னா தேர்ட் வெக்டார் ஆன்சர் வரும், கே வெக்டார். அதுக்கடுத்து செகண்ட் அண்ட் தேர்டை நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஜே வெக்டார் கிராஸ் கே வெக்டார் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு வெக்டார் ஐ வெக்டார் வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் வெக்டாரையும் ஃபஸ்ட்டு வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணால் கே வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஜே வெக்டார் கிடைக்கும். இதே நம்ம ரிவர்ஸில் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் வரும். இப்போ பாருங்கள், ஐ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் ஈக்குவல் டு கேனா இது ரிவர்ஸில் பண்ணுறேன். ஜே வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார் வந்து மைனஸ் கே. அதே மாதிரி ஜே வெக்டார் கிராஸ் கே வெக்டார் ஐ வெக்டார்னா இதை ரிவர்ஸில் பண்ணால் கே வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் மைனஸ் ஐ. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கே வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார் ஜே வெக்டார்னா ஐ வெக்டார் கிராஸ் கே வெக்டார் வந்து மைனஸ் ஜே வெக்டார். புரியுதுங்களா? ஸோ அப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டாரில் 3 யூனிட் வெக்டார் எடுத்துகிட்டேன், 3 வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஐஜேகே. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 3 ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் எடுத்துகிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் எடுத்துகிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ் உடைய வெக்டார் வந்து ஐ, ஒய் ஆக்சிஸ் உடைய வெக்டார் வந்து ஜே, இசட் ஆக்சிஸ் உடைய வெக்டார் வந்து கே.
சரிங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ XY ஆக்சிஸில் வெக்டார் வந்து I வெக்டார் க்ராஸ் J வெக்டார் ஈக்குவல் டு K வெக்டார்னு எடுத்துக்கலாம். Y அண்ட் YZ ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா J வெக்டார் க்ராஸ் K வெக்டார் ஈக்குவல் டு I வெக்டார்னு எடுத்துக்கலாம். ZX ஆக்சிஸில் K வெக்டார் க்ராஸ் I வெக்டார் ஈக்குவல் டு J வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கவனிங்க, வாட் ஆர் த த்ரீ பாசிபிலிட்டிஸ் what are the three possibilities that A vector cross B vector equal to 0. இப்போ A vector cross B vector equal to 0 இருந்துச்சுன்னா அதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்னன்னு நமக்கு கேட்குறாங்க. அப்போ என்ன, ஃபஸ்ட்டு A vector cross B vectorனா அதனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். A vector cross B vectorனா அதனுடைய ஃபார்முலா வந்து mod A vector mod B vector into sin theta n cap. ஸோ நெக்ஸ்ட் வந்து subdivision 1 mod A vector equal to 0, that is A vector is 0 vector and B vector is any vector. இப்போ பார்த்தீங்கன்னா mod A vector equal to 0னா இதுலேருந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா A vector is 0 vectorனு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து B vector is any vectorனு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து mod B vector equal to 0னா B is 0 vector and A is any vector. அதுக்கடுத்து if A vector and B vector is parallel, ரெண்டு வெக்டாருமே நமக்கு பேரலாக இருக்குதுன்னா அது பேரலல்னாலே கொலினியர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ கொலினியர்னால் அது எப்படி எடுத்துக்கணும், அப்போ கொலினியர்னாலே ஆங்கிள் வந்து 0 வந்துடும். அப்போ sin 0 0, அப்போ A vector cross B vector equal to 0னு எடுத்துக்கணும். சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்னென்னா mod A vector வந்து 0. சரிங்களா. mod A vector 0னு எடுத்துகிறேன், ஏன்னா A is 0 வெக்டார்னு சொல்கிறேன், B வந்து any வெக்டார்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து செகண்ட் கேஸில் mod B vector equal to 0னு எடுத்துக்கிறேன். mod B vector 0னா B is 0 vector and A is any vector. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து if A vector and B vector is parallel, ரெண்டு வெக்டாருமே parallel, இந்த A வெக்டாரும் parallel தான், B வெக்டாரும் parallel. parallelனா சேம் டிரெக்ஷன்னா தீட்டா வந்து அங்கே வந்து 0 ஆகிடும். ஸோ தீட்டா 0னா sin 0 0, அப்போ A vector cross B vector 0, அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். A vector cross B vector equal to 0ன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. geometrical application of vector product. ஸோ இப்போ geometrical application of vector productனா geometrical application of vector productனா அதாவது A vector, இங்கே வந்து A வெக்டார் எடுத்துக்கிட்டேன், B வெக்டார் எடுத்துகிட்டேன், ஆங்கிள் வந்து தீட்டா எடுத்துகிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து யூனிட் வெக்டார் வந்து இங்கே வந்து n கேப் எடுத்துகிட்டேன், அதாவது A வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஸோ மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் வந்து இந்த வெக்டார் வந்து A வெக்டார் கிராஸ் B வெக்டார். இப்போ பார்த்தீங்கன்னா vector area of a parallelogram with A vector and B vector as adjacent sides A vector cross B vector. Area of a parallelogram with A vector and B vector as adjacent sides A vector modulus of A vector cross B vector. Area of a triangle with A vector and B vector as adjacent sides 1/2 modulus of A vector cross B vector. புரியுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது A vector, இது வந்து B vector. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா vector area of parallelogram with A vector and B vector or adjacent sides, அதாவது A vector cross B vector. Next, area of parallelogram with A vector and B vector or adjacent sides modulus of A vector cross B vector. Next, area of triangle with A vector and B vector as adjacent sides. இப்போ area of the triangle இதான் formula 1/2 A vector cross B vector. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்னா இதான் எடுத்துக்கணும், A vector modulus of A vector cross B vector எடுத்துக்கணும். வெக்டார் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வித் A வெக்டார் அண்ட் B வெக்டார்னா இது எப்படி எடுத்துருந்தேன், அதனுடைய ஆன்சர் A வெக்டார் cross B வெக்டார். அப்போ ஜியாமெட்ரிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட்னா இப்போ வந்து டயக்ராமில் ஜியாமெட்ரிக்காக எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு A வெக்டார், இங்கே பாருங்கள் XY ஆக்சிஸில் இது வந்து பார்த்திங்கன்னா A வெக்டார் எடுத்துக்கிட்டேன், B வெக்டார் எடுத்துக்கிட்டேன், அதனுடைய ஆங்கிள் வந்து தீட்டா, அதுக்கடுத்து n கேப். இந்த வந்து A வெக்டார் கிராஸ் B வெக்டார், இதான் இதனுடைய டிரெக்ஷன்ஸ். A வெக்டார் கிராஸ் B வெக்டார், அதுக்கடுத்து இதை வந்து n கேப்னு எடுத்துட்டேன், யூனிட் வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே என்ன எழுதுறதுனா ஏரியா ஆஃப் வெக்டார் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வித் A வெக்டார் அண்ட் B வெக்டார் as adjacent sides are A வெக்டார் கிராஸ் B வெக்டார். இப்போ பேரலோகிராமுடைய ஃபார்முலா வந்து வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் தி வெக்டார் ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம்னா அதோடைய ஃபார்முலா A வெக்டார் கிராஸ் B வெக்டார். அதேமாதிரி ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம்னா அதோடைய ஆன்சர்
modulus of A vector cross B vector. Actually, the area of a triangle with A vector and B vector as 1/2 modulus of A vector cross B vector. Area of parallelogram equal to இங்கே வந்து parallelogram வரும் GRAM வரணும் இந்த இடத்துல equal to modulus of A vector cross B vector square units. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா area of the parallelogram equal to modulus of A vector cross B vector square units. இங்கே பாருங்கள் இது வந்து A vector எடுத்துகிட்டு இது வந்து B vector எடுத்துக்கிட்டேன். இதான் parallelogramனா இதான் ஷேப் சரிங்களா. ஸோ இது A vector B vector. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னால் ஃபார்முலா நமக்கு தெரியும் 1/2 modulus of A vector cross B vector. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. இப்போ ஏபிசியோட ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா 1/2 modulus of AB vector into BC vector equal to 1/2 modulus of BC vector into CA vector equal to 1/2 modulus of CA vector into AB vector. ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாமே நீட்டாக உங்களுடைய நோட்டில் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ரஃப் நோட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ we complete the class.